திருச்சி மேலப்புதூர் முதல் பாலக்கரை வழியாக செல்லும் பிரதான சாலையில் பல்வேறு பணிகளுக்காக தோண்டப்பட்ட பள்ளங்கள் சரியாக மூடப்படாததால் அங்கு விபத்துகள் அதிகரித்துள்ளதாக பொதுமக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். இதுகுறித்த கூடுதல் தகவல்களை நமது செய்தியாளர் தீபன் வழங்க கேட்கலாம். திருச்சி மாநகராட்சியில் பல்வேறு இடங்களில் சாலைகளை தோண்டி பாதாள சாக்கடை பணிகள் மற்றும் குடிநீர் குழாய்கள் அமைக்கும் பணிகள் தொடர்ந்து நடைபெற்று வருகிறது. பணிகள் ஒரு புறம் நடந்தாலும் அந்த பணிகள் அனைத்தும் ஆமை வேகத்தில் நடைபெற்று வருவதாக பொதுமக்கள் தரப்பிலிருந்து குற்றச்சாட்டுகள் தொடர்ந்து எழுந்து வருகிறது. சில சமயங்களில் அவர்கள் தோண்டப்பட்ட பள்ளத்தால் விபத்துகள் கூட தொடர்ந்து நடைபெறுவதாகவும் புகார்கள் எழுந்துள்ளது. இந்த நிலையில் திருச்சி சத்திரம் பேருந்து நிலையத்திலிருந்து மத்திய பேருந்து நிலையம் செல்லக்கூடிய பிரதான சாலையாக இருக்கக்கூடிய வேரவ் சாலை, இந்த சாலை என்பது மேலப்புதூர் பாலத்திலிருந்து பாலக்கரை வழியாக சத்திரம் பேருந்து நிலையம் செல்லக்கூடிய ஒரு முக்கிய சாலையாக பொதுமக்கள் தினந்தோறும் பயன்படுத்தி வருகிறார்கள். எப்போதுமே பரபரப்பாக இந்த சாலை காணப்பட்டு வரும். குறிப்பாக இந்த பகுதிகளில் மொத்த விற்பனை மற்றும் சில்லறை விற்பனைகளில் பொருட்களை வாங்கக்கூடிய அனைத்து விதமான கடைகளும் இந்த பகுதியில் இயங்கி வருகிறது. இந்த நிலையில் இந்த சாலையில் கடந்த 15 நாட்களுக்கு முன்பாக பாதாள சாக்கடை பணிகளுக்காகவும் குடிநீர் குழாய் அமைக்கும் பணிக்காகவும் சாலைகள் தோண்டப்பட்டது. ஆனால் இந்த பணிகள் மிகவும் ஆமை வேகத்தில் தொடர்ந்து நடைபெற்று வந்தன. இந்நிலையில் பொதுமக்கள் தொடர்ந்து புகார்கள் எழுந்த அடிப்படையில் இந்த பணிகளை 15 நாட்களுக்கு பிறகு முழுமையாக முடிக்காமல் தற்போது தற்காலிகமாக இந்த தோண்டப்பட்ட பள்ளத்தில் மணல்கள் கொட்டி மூடப்பட்டுள்ளது. ஆகையால் இந்த பகுதியில் முழுவதுமாக கடந்த 15 நாட்களாக கடுமையான போக்குவரத்து நெரிசலை பொதுமக்கள் சந்தித்து வருகிறார்கள். தொடர்ந்து போக்குவரத்து நெரிசல் அதிகமாகி வரும் காரணத்தினால் மேலப்புதூர் பாலத்திலிருந்து இந்த வழியாக செல்லக்கூடிய 4 சக்கர வாகனம் செல்வதற்கு அனுமதி தற்போது தற்காலிகமாக மறுக்கப்பட்டுள்ளது. தொடர்ந்து இந்த பகுதியில் பொதுமக்கள் 2 சக்கர வாகனம் செல்லும் போது சாலையில் இருக்கக்கூடிய குண்டும் குழியில் ஏறி இறங்கும் போது விபத்துகள் தொடர்ந்து ஏற்படுவதாகவும், நேற்று தினம் கூட ஒரு மூதாட்டி இந்த பகுதியில் சாலையில் தவறி விழுந்து விபத்து ஏற்பட்டதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. ஆகையால் மாநகராட்சி இது போன்ற பணிகளை மேற்கொள்ளும் போது துரிதமாக நடவடிக்கை எடுத்து உடனடியாக அந்த பணிகள் முடித்த பிறகு ஏற்கனவே தோண்டப்பட்ட பள்ளத்தை முழுமையாக மூடி அந்த பகுதியில் மீண்டும் தார் சாலைகள் அமைக்க வேண்டும் என பொதுமக்களும் சமூக ஆர்வலரும் தொடர்ந்து வலியுறுத்தி வருகிறார்கள். ஆனால் இதுவரை மாநகராட்சிகள் தோண்டப்பட்ட பள்ளங்கள் சரியாக மூடப்படவில்லை. மெத்தனமான போக்கில் மாநகராட்சி அதிகாரிகள் செயல்பட்டு வருவதாக வாகன ஓட்டிகளும் பொதுமக்களும் தொடர்ந்து குற்றச்சாட்டை எழுப்பி வருகிறார்கள். விரைந்து இந்த சாலையை முழுமையாக சீரமைக்க வேண்டும் எனவும், இனிவரும் காலங்களில் இந்த பகுதியில் எந்தவிதமான விபத்து ஏற்பட இருக்கிறதுக்காக போக்குவரத்து துறையும் மாநகராட்சி அதிகாரிகளும் உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்பது இப்பகுதி மக்களின் மிகுந்த ஒரு கோரிக்கையாக உள்ளது. திருச்சியிலிருந்து ஒளிப்பதிவாளர் மணிகண்டனுடன் செய்தியாளர் தீபன்.